தங்கத்தோட ரேட் நாளுக்கு நாள் ஏறுறது நினச்சி நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்குல்ல. என்னடா இது தங்கம் இவ்வளோ ரேட்டில் போச்சுன்னா நம்மளாம் எப்படி தான் வாங்குறது, இது எங்கே கொண்டு போய் தான் விடுமோ, இனிமேல் தங்கத்தை வந்து கனவுல தான் காணணும் போல இருக்குன்ற மாதிரி ஒரு பதட்டம் வருதுல்ல. ஈவன் நம்ம வந்து தங்கத்தை டெய்லி போய் வாங்க போகிறது கிடையாது, மல்லிகை சாமான் வாங்குற மாதிரி தங்கத்தை கண்டிப்பாக வாங்க போகிறது இல்லை. ஆனாலும் நமக்கு ஏன் இந்த பதட்டம் வருது? தினமும் நியூஸை பார்க்குறோம், என்னாச்சு, வாட் நெக்ஸ்ட், எவ்வளோ ரேட் ஏறுது இறங்குதுன்னு நம்ம ஏன் மானிட்டர் பண்ணுறோம்? பிகாஸ் நம்ம தங்கத்துக்கு கொடுக்கறதுக்கான வேல்யூ, சரியா? தங்கத்தை நம்ம ரொம்ப உயர்வாக ரொம்ப வேல்யூடாக நம்ம நினைக்கிறதுனால தான் அது ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்போது, ஏறும்போது, இறங்கும் போதுலாம் நம்மளும் வந்து ஒரு பதட்டப்படுறோம். கரெக்டாக? இது வந்து தங்கத்துக்கு மட்டும் பொறுத்தது கிடையாது, நம்ம வேல்யூ பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். சப்போஸ் நீங்கள் ஒரு சில பர்சன்ஸ் ரொம்ப வேல்யூ பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் அவ்வளோ உயர்வான இடத்துல வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க உங்களை நினைக்கல, ஆர் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க உங்களை ட்ரீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதட்டப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, கவலைப்படுவீங்க, அழுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அவங்க வந்து எப்பவும் போல் எப்பயுமே அவங்க அப்படியே தான் இருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க வேல்யூவாக நினச்சிங்க அப்படின்னா தான் அந்த பிரச்சனை. நீங்கள் எல்லாரும் மாதிரி சாதாரணமாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அவங்களோட ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஹர்ட் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கணும், எப்பயுமே வந்துட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கும் வேல்யூ கொடுக்குறீங்க, உண்மையிலேயே அந்த வேல்யூ கொடுக்கறதுக்கான அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா, குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு வேல்யூ பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தங்கம் விலை ஏறினா என்ன இறங்காட்டி வந்து நம்ம தங்கமே வாங்க போகிறது இல்லைப்பா, அது பார்த்துக்கலாம் அப்படி நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வருத்தப்படுவோமா? கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி தான். ஸோ இது எல்லா விஷயத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இனிமேல் யோசித்து பார்த்து எதுக்கு வருத்தப்படலாம், எதுக்கு பதட்டப்படலாம் அப்படின்றத யோசித்து பார்த்து பண்ணு.